முக்குளத்தூரை கவர் பண்ண வேலுநாச்சியார், வன்னியர்ல கவர் பண்ண அஞ்சலை அம்மாள், ஒடுக்கப்பட்ட மக்களை கவர் பண்ண அம்பேத்கர், கொஞ்சம் நாடா சமூக மக்களை கவர் பண்ண காமராஜர். அப்ப இவர் எதுக்கு இருக்காரு? மீதி இருக்கக்கூடிய எச்ச சொச்சம் மிச்ச சொச்சத்தை கவர் பண்றதுக்கு பெரியாரு. இந்த அஞ்சையும் போட்டுக்கோங்க. சத்தியம் சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. அஞ்சலை அம்மாள் பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, மாநாட்டுக்கு முன்னாடி, அஞ்சலை அம்மாள் விஜய்க்கு தெரியுமா? அஞ்சலை அம்மாள் யாருன்னு தெரியுமா? அவங்க எப்படி போராடினாங்கன்னு தெரியுமா? இதுவரைக்கும் விஜய் அஞ்சலை அம்மாள் கூடிய வரலாறு குறித்து இப்ப சீமானா ஒருத்தர் பத்தி பேசினார்னா டீட்டெயிலா பேசுவாரு. அது மாதிரி பேசுவாரா? வேலுநாச்சியார் யாரு, எதுக்காக போராடினாங்க, யார் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த களத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க, எப்படி ஆட்சி நடத்தினாங்க, அதுக்கு பிறகு மருதுபாண்டியில் அவங்க எதுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க, ஏதாவது பேசுவாரா? ஏதாவது தெரியுமா? காமராஜர் அவர் எப்படி ஆட்சி பண்ணாரு, என்ன பண்ணாரு, எப்படி எதுக்காக பிஹெச் தொழிற்சாலையை திருச்சி கொண்டு வந்தாரு, எதுக்கு அவர் நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலையை கொண்டு வந்தாரு, இதுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? எந்த அடிப்படை புரிதல் இல்லாம இந்த 5 பேரும் கொள்கை தலைவர். காமராஜர் நேர்மையான ஆட்சி, அது தெரியும் எல்லாத்துக்கும். காமராஜர் யாரு சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அதுதானே நேர்காணல். இந்த 5 கொள்கை தலைவரை ஏன் எடுத்துக்கிட்டேன், எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டேன், கருணாநிதியை எடுத்துக்கிட்டேன், ஜெயலலிதாவை ஏன் எடுத்துக்கிட்டேன், விஜயகாந்தை ஏன் அண்ணன் சாகும் வரைக்கும் விஜயகாந்தை பார்க்கல, விஜயகாந்தோட பையன் நடிச்ச படத்துல கூட போய் ஒரு வாழ்த்து சொல்லல, ஒரு முதல் நாள் ஒரு ட்வீட் கூட போடல. ஆனா என் சொந்த பையன் படம் நடிச்சாலே ட்வீட் போட மாட்டாரு, விஜயகாந்த் பையனுக்கு போட்டுருவாரா? அது வேற கதை. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் முதல் மாநாட்டில் விஜயகாந்த் அண்ணன் இல்லை, ஆனா மதுரைக்கு போன விஜயகாந்த் அண்ணன். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதே போலதான் அஜித் ஒரு படப்படி போய் ஒரு ஆடியோ லான்ச்சில் போயிட்டு நம்முடைய நண்பர் அஜித் மாதிரி இருக்கனா அப்படிங்கிறது. நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அஜித் மாதிரி இருக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். கோட் சூட் போட்டால் கோட் சூட் போட்டாலும் அஜித் குமார்னா இப்போ எல்லா ஹோட்டல்லையும் சூப்பர்வைசர் போகிறான் கோட் சூட் தான் போட்டிருக்கான். அவன் போகிற அஜித் குமாரா? கோட் சூட் போட்டவங்களாம் அஜித் குமார் ஆயிரலாமா? அஜித் குமார் மாதிரி இருக்கான்னு சொல்றது. அங்கே மலேசியாவில் போய் மலேசியாவில் எத்தனையோ படம் எடுத்திருக்காங்க. என் கடாரம் கொண்டான்னு சொல்லி விக்ரமோட படம் முழுக்க மலேசியாவில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆனால் இவருக்கு மலேசியாவில் நமக்கு யாபத்து வருது மலேசியா முருகன் கோயில் தான், மலேசியாவில் நம்ம யாபத்துக்கு வருது நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லா தான். அப்போ இந்த அஜித் யார் யாருக்கு ஓட்டு இருக்கு, யார் யாருக்கு ரசிகர் இருக்கா, யார் யாருக்கு கூட்டம் இருக்கு, எல்லாத்தையும் பயன்படுத்திக்க. நாகப்படத்தை போயிட்டு தாயில்லா பிள்ளைகளை இழந்து வாழக்கூடிய, தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் நம்ம உதவி செய்யணுமா இல்லையா? ஏன்னா தலைவர் பிரபாகரனுக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அது ஒரு ஓட்டா இருக்கு. அப்ப அந்த ஓட்டையும் கவர் பண்ணணும். ஒரு போடு அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இந்த களத்தில் அழிப்பதற்கு துணைன்ற காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு ராகுல் காந்தியோட இணைஞ்சிருந்துக்கிட்டு தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்த நாடு வாழுதான். ஏன்னா பேசுறதுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? அப்ப என்னன்னா முழுக்க சுயநலம். தலைவர் பேரை பயன்படுத்தியது, மாவீரம் போட்டது, அஜித்குமார் பேரை பயன்படுத்துவது, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, அஞ்சலை அம்மாள், காமராஜர், அம்பேத்கர், ஈவேரா எல்லாத்தையும் பயன்படுத்துவது முழுக்க சுயநலம், ஓட்டு. அதனால தான் சொல்றோம் திமுகவை விட இந்த தாவேகா பெரிய ஆபத்து. அதனால வைக்கணும் வேட்டு. இவனுக்கு திருந்தவே மாட்டான்.